ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ வீணாக்குறவர்களை என்கிட்ட தர்றையாடா. ஆண்டவரை நான் என்ன வீணாக்குறேன்? நிறைய நேரம் யாரோ உன் பிரசங்கத்தாங்க வஞ்சிட்டாங்கிறதுக்காக பல நாட்கள் பிரசங்கம் பண்றதை விட்டுட்டாங்க. எனக்கு அழைப்பு இல்லை, பிரசங்கம் என்ன தரலன்னு சொல்லி வீணடிச்சிட்டே இல்லை. எனக்கு தெரியுங்க, ஒருத்தருக்கு மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்காக ஜோம் பண்ண போனேன். இன்னொருத்தர் 4 பெட்டு தள்ளி ஒரு அம்மா ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. என்னம்மா, எங்க அப்பா இன்னைக்கோட செத்து போயிருவார், ஜெபிச்சுட்டு போங்க பிரதர்னா. சும்மா ஜோம் பண்ணேன், காசை பணமோ ஜெபிச்சுட்டு போயிட்டேன். சேலத்துல போனா ஒரு அம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. என்னன்னு போனா அந்த அக்கா சொல்றாங்க, எனக்கு தெரியுதா அடையாளம் தெரியல, இது தெரியாது, எங்க அப்பா தெரியுதா, நீங்க தான் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பா இன்னையோட ஜாக போறான்னு சொன்னேன், ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு போனீங்க, அன்னைக்கு எங்க அப்பா உயிரோடு கூட எழுந்து விட்டார், 12 வருடமாக உயிரோடு கூட இருக்கிறார். சொன்னாங்க. அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் அவங்க செத்து போனாரு. 1 நிமிடம் ஜெபத்திற்கு, கணேசோட ஜெபத்திற்கு 15 வருடம் ஒருத்தருக்கு கூட்டி கொடுப்பாரு நாள். ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவு நிமிஷத்தை நீ வீணாக்குறடா.